ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமி ஃப்ரீக் வந்துட்டேன். நாம இப்போ அதிரடி சொல்ல வரீங்க எபிசோட் 34 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோட்லாம் நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். சரி வாங்க நம்ம இந்த எபிசோடுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி போன எபிசோட் கடைசியில் நம்ம ஹீரோட அந்த ஹெவன்லி பனிஷ்மெண்ட் வெப்பன் ஒரு வழியாக என்ஹான்ஸ்மெண்ட் ஆகி அது ஸ்ட்ரைட்டாக அந்த மான்ஸ்டர்ஸ் இருக்க இடத்துக்கு போய் அடிச்சு நவுட்டு இருக்கும். நம்ம ஹீரோ ஸ்ட்ரைட்டாக அங்கே போயிட்டு டே வசமாக மாட்டிக்கிட்டீங்களாடா அப்படி சொல்லிட்டு கெத்தா சொல்ல அதோட போன எபிசோட முடிஞ்சிருக்கும். வாங்க நம்ம இந்த எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ அங்க இடத்துக்கு வந்தது மட்டும் இல்லாம அங்க ஓட்டர்ஸ் அவனோட ஃபயர் மேஜிக் பவர் யூஸ் பண்ணி சும்மா வந்து இறங்குவான் பாருங்க. அந்த இடமே வெடிச்சு சதறிட்டு இருக்கும். அவன் வந்ததுக்கு அப்புறம் அங்க இருக்க அந்த மான்மண்ட மாஸ்டர் எல்லாம் பார்த்துட்டு இங்க என்னடா நடக்குது, நீங்க தான் அந்த ரிப்போர்ட்டர்ஸா வந்தீங்களா, சொல்லுங்கடா, இது மட்டும் சொல்லிடாதீங்கடா, அந்த ரிப்போர்ட்டர் பொண்ணு ரொம்ப அழகா இருந்துச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கடுப்பாயிட்டு இருப்பான். அப்ப நம்ம ஹீரோ அங்க மேல நின்றுட்டு என்னோட ஹெவன்லி பனிஷ்மெண்ட் பார்த்தியா, என்ஹான்ஸ்மெண்ட் ஆகி சும்மா வெறித்தனமாக மாறிடுச்சு, அது ஸ்ட்ரைட்டாக இவங்க இருக்க இடமே தேடி வந்துடுச்சு. ஓட்டர்ஸு நீ இவங்களை பார்க்கும்போது இவங்க மான்ஸ்டரா மனுஷங்களாம் தெரியாதா, என்ன போ உன் பவருக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்னோன்னே அதை பார்த்துட்டு ஓட்டர்ஸு என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு இருப்பான். அப்போ நம்ம ஹீரோ ஹேமலி பனிஷ்மெண்ட் இப்போ நீ என் கிட்ட வா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ தோரோட ஹேமரை எப்படி கை நீட்டு கேட்பாரோ அதே மாதிரி நம்ம ஹீரோவும் அப்படியே நீட்டுறாரு. நீட்டின உடனே அந்த மிகப்பெரிய ஹெவன்லி பனிஷ்மெண்ட் இப்போ அப்படி பெரிய வெப்பனு சும்மா அடிச்சு புரண்டு செம்ம ஸ்பீடாக போகும். அதோட ஸ்பீடு பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக இருக்கும். இதில் என்ன பெரிய காமெடினா அதோட ஸ்பீடு எந்த அளவுக்கு இருக்குன்னா நம்ம ஹீரோ கிட்ட அந்த வெப்பன் வந்தோடனே நம்ம ஹீரோட சட்டை பேட்டு எல்லாமே அப்படி கிழிஞ்சு காத்தோட காத்தா பறந்து போயிடும். இப்போ நம்ம ஹீரோ சேம் பப்பி சேம் அப்படின்ற மாதிரி நின்றுருப்பான். அதை பார்த்துட்டு ஓட்டர்ஸ் ஆடு வாயப்பழத்தை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த மான்ஸ்டருக்கே வெக்கமாக போயிடும். அப்படியே இங்கே பார்த்தா சத்தம் கேட்டு நம்ம ஜே கல்லி யூகா இவங்க எல்லாருமே பறந்து வந்து என்ன நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து பார்ப்பாங்க. அவங்க 3 பேரும் அப்படியே மேலே பறந்துட்டே கீழே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அங்கே ஓட்டர்ஸ் அவங்க மேலே பார்த்து இங்கே பாருங்கடா 3 பேர் கீழே மட்டும் வந்துடாதீங்க, இப்படி வந்தீங்க அப்புறம் நைட்லாம் தூங்க மாட்டீங்க பார்த்துக்கிங்க அப்படி சொல்லிட்டு கையில் பயங்கரமாக சிக்னல்லாம் காமிச்சிட்டு இருப்பான். என்னாச்சு சொல்லிட்டு பார்த்தா ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி அந்த வெப்பன் ஸ்ட்ரைட்டாக நம்ம ஹீரோ கிட்ட செம ஸ்பீடாக வந்தனால நம்ம ஹீரோட சட்டை பேண்ட்டு எல்லாமே காத்தோட காத்தா கரைஞ்சு போய் பிறந்த மெனியா நம்ம ஹீரோ நின்றுட்டு இருக்கான். அதை யூகாவும் கல்லியும் பார்த்துட்டு அப்படி சொல்லிட்டு வெக்கப்பட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. அதை நேரம் இந்த பக்கம் அந்த மான்ஸ்டரு இதுதான் சரியான நேரம் அப்படின்னு அந்த மேஜிக் பவர் யூஸ் பண்ணி இன்னும் நிறைய மான்ஸ்டர் சம்மன் பண்ணி வருவா. அதுக்குள்ளேருந்து நிறைய மான்ஸ்டர் வரும். அதை பார்த்துட்டு ஓட்டர்ஸ் ஹீரோ கிட்ட அது நிறைய வந்துகிட்டு இருக்கா அப்படி சொல்லும்போது நம்ம ஹீரோவும் வந்துட்டு இருக்கு தானே, அவ்வளோதான் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான் ஓட்டர்ஸ் கிட்ட நீ கீழே இருக்க மான்ஸ்டர்ஸ் எல்லாருமே பார்த்துக்கோ, நான் மேலே அவன் பறந்து போகிறான் பாரு மான்மண்டை, அவனை நான் பிடிச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மான்மண்டையை பிடிக்கிறதுக்காக பறந்து போயிட்டு இருப்பாரு. அதை பார்த்துட்டு ஓட்டர்ஸ் சட்டை பேண்ட் போடாமல் எங்கடா பறந்து போற, இப்பெல்லாம் போகக்கூடாதுடா நில்லுடா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருப்பான் ஓட்டர்ஸ். அப்படியே அங்கே கட்டினா இந்த பக்கம் ஸ்டீவ் கெவின்னு அப்படியே குளிச்சுக்கிட்டே இருப்பானுங்க. பரவாயில்ல, ஆமாம் யாரையும் காணுமே, நம்ம மட்டும் தான் குளிச்சுட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லும்போது இதுவும் நல்லா தான் இருக்குது அப்படி சொல்லிட்டு 2 பேருமே ஜாலியாக பேசிட்டு குளிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ அந்த பக்கம் அந்த மான்ஸ்டர் அப்படி பறந்து போயிட்டு இருக்கும். அதை பார்த்து சிவு என்னது இது திடீர்னு பறந்து போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த மான்ஸ்டர் சட்டை போடாமல் அம்மனமா ஏன்டா என்ன துரத்திட்டு இருக்கே அப்படி சொல்லிட்டு கத்திக்கிட்டே பறந்து போயிட்டு இருக்கோம். அதுக்கு பின்னாடி நம்ம ஹீரோ அப்படி சட்டை பேண்ட் போடாமல் பறந்து போவானா, அவன் காலை பிடிச்சிட்டே ஓட்டர்ஸ் போகாதடா நில்லுடா அட்லீஸ்ட் ஜட்டியாடு போட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே பறந்து போவான். அதை பார்த்து ஸ்டீவுக்கு இங்கே என்ன நடக்குது, நான் அதை கனவு கண்டேனா, கெவின் உனக்கு தெரியுதா, அங்கே முன்னாடியே ஒரு மான்ஸ்டர் பறந்து போச்சு, பின்னாடி லியோ சட்டை பண்ணு போடாமல் அம்மனமாக பறந்து போகிறான், அவன் காலை பிடிச்சிட்டு ஓட்டர்ஸ் போனான், நீ பார்த்தியா அப்படி சொல்லும்போது அது கேட்டு கெவினே என்னன்னா நம்மளுக்கு என்ன, நம்ம கவலையே படாமல் ஜாலியாக குளிப்போம், அவங்க பார்த்துக்குவாங்க, இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் குளிச்சுட்டு இருப்பாங்களா. அதை கேட்டு அந்த ஸ்டீவும் ஆமாண்டா இதுவும் நல்லா இருக்கு, அதை பற்றி நம்ம எதுவும் கவலை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அவ்வளோ அமளி துமளி நடந்துட்டு இருக்கு. அவனுங்க பாட்டு குளிச்சுட்டு இருக்கானுங்க. அப்படியே கட்டினா இந்த பக்கம் பார்த்தா காட்ரியலம்குள்ள அந்த தனுசு ராசியோட கடவுள் அப்போலோ நெருப்பு கடவுள் ஜாலியாக அவங்களோட மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு ஜாலியாக வாசிச்சுட்டு இருப்பாரு. அப்போ அவர்கிட்ட ஒரு பறவை இருக்கும். அந்த பறவையை ஓட்டர்ஸ் சம்மன் பண்ணுவானா, உடனே அந்த கடவுள் இவனுக்கு வேற வேலை இல்லை, அந்த சம்மன் பண்ணிட்டான்ல கிளம்பு அப்படின்னு சொன்னோன்னே அந்த பறவை சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவோம். அப்படி சம்மன் பண்ணோன்னே இந்த இடத்துக்கு வந்தோடனே ஓட்டர்ஸை பார்த்து இங்கே பாரு ஓட்டர்ஸ் நீ எதுக்காக என்னை கூப்பிட்ட அப்படின்னு சொல்லும்போது ஓட்டர்ஸு எப்பா நீ அங்கேயே இரு, அந்த இடத்த விட்டு நகராத புரியுதா அப்படி சொல்லும்போது எதுக்காக அப்படி சொல்கிற சொல்லுடா அப்படி சொல்லும்போது இந்த பக்கம் நம்ம ஹீரோவோட அதை கரெக்டான இடத்துல மறைச்சிட்டு நின்றுருக்கோம். செம காமெடியாக இருக்கும். அந்த பறவையும் எதுக்காக தான் சொல்கிறா ஏன்டா அப்படி சொல்ல மாட்டேற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ என்கிட்ட இப்போ ஒரு ஜட்டி கூட இல்லை, எக்ஸ்ட்ரா 2 ஜட்டி வாங்கி வைக்க மாட்டியாடா அப்படி சொல்லிட்டு ஓட்டர்ஸ் கடுப்பாகும்போது லியோ அதெல்லாம் கேட்டு சரி அதை விடு, அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாம் எங்கே அப்படி சொல்லிட்டு கேட்டோன்னே அந்த மற்ற மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே யூகா கல்லி அப்புறம் ஜெய் இவங்க சமாளிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவும் அவங்க அதை சமாளிச்சுட்டு இருக்காங்க. அந்த மான்ஸ்டர் எஸ்கேப் ஆயிட்டாலே இப்போ அவளை எப்படி பிடிக்கிறது,
கடுப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ டென்ஷன் ஆயிட்டு இருப்பான். அப்படியே கட்னா இந்த பக்கம் அந்த செக்ரட்டரி இருக்கான் பாத்தீங்களா, நம்ம ஹீரோ அவனை கடைசியா விசாரிக்கும் போதுதான் அந்த ஹெவன்லி பனிஷ்மெண்ட் ஸ்ட்ரைட்டா அந்த பக்கம் வந்திருக்கும். நம்ம ஹீரோ அவன்கிட்ட வந்து டேய் இப்போ நீ ஒழுங்கா காரணத்தை சொல்லல, நீ துரோகி, உன்னை உயிரோட விட மாட்டேன் அப்படி மிரட்டும் போது நம்ம ஸ்மைல் தான் அவனை இறுக்கி கட்டி பிடிச்சி வச்சுட்டு இருக்கோம். நம்ம ஹீரோ அவனை பார்த்து டேய் நீ எங்களுக்கு துரோகம் பண்ணியிருக்க, எதுக்காக பண்ணேன்னு கரெக்டா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே அதுக்கு அவனும் நான் கண்டிப்பா சொல்றேங்க, நீங்க என்னையும் ஹேலியும் கடைசியில கொன்றுவீங்க, ஏன்னா ஹேலி ரெட் மோனார்க்கோட குழந்தை, நீங்க எங்களை நல்லா யூஸ் பண்ணிட்டு கடைசியா கொன்றுவீங்க, அது நடக்கக்கூடாது அப்படின்னு தான் நான் அந்த மான் மாஸ்டர் கூட சேர்ந்தேன், அது எங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிச்சு அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோ ஓ அப்படியா, அந்த மான் மாஸ்டர் சொல்லிச்சு நீ நம்பிட்ட, என்கிட்ட கூட கேட்கல, ஹேலி கிட்ட கூட கேட்கல, டேய் நான் எதுக்குடா கொல்லணும், நான் கொண்டதா இருந்தால் உங்களை எப்பயோ கொண்டிருப்பேன், ஒழுங்கா போய் வேலையை பாரு, இப்போ உனக்கு முதல்ல ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நச்சுன்னு தலையிலேயே கொட்டி விட்டு போய் வேலையை பாரு, இல்லை அவ்வளோதான் கதை அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு அவன் பாட்டுக்கு போவான். அதை பார்த்துட்டு என்ன நான் உங்களுக்கு துரோகம் பண்ணியிருக்கேன், நீங்கள் என்ன கொல்ல மாட்டீங்களா அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு நம்ம இரவும் உன்ன மாதிரி முட்டாள நான் எதுக்கிட்டா கொல்லணும், எனக்கு மான்ஸ்டர்ஸை பற்றி கவலை இல்லை, கடவுள்களை பற்றி கவலை இல்லை, இதுக்கப்புறம் நீ எனக்கு துரோகம் பண்ண மன்னிக்க மாட்டேன், ஒழுங்கா போய் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து அப்படி கிளம்பி போய்கிட்டே இருப்பான். அப்படி போகும்போது இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோ கிட்ட அந்த காக்கா இருக்குது பார்த்தீங்களா, நகராமல் அதே இடத்துல சென்சார் பாரு அப்படி மறைச்சி நின்றுட்டே இருக்குது, அதோட வேலையை அது கரெக்டாக பார்த்துட்டு இருக்கு. அப்புறமா நம்ம ஹீரோ டேய் வாடா போய் வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டர்ஸ்ட்டை சொல்லிட்டு அங்கேருந்து போகும்போது அவன் கத்துவான், டேய் நீ என்னை கொல்லுடா, என்ன உயிரோட விடாத, ஏன்டா அப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருப்பான். நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு ஓட்டர்ஸ் அப்படியே அவங்ககிட்ட வந்து டேய் கத்தாதடா, கொல்லுங்கிற, உன்னை கொல்றதுக்கு 2 நிமிஷம் ஆகுமா, உன்னை கொல்லலை அப்படின்னா உன்னை இதுக்கப்புறம் கொல்ல மாட்டோன்னு அர்த்தம், நீ ஒழுங்கா வேலையை பாரு, அப்படி வேலையை பார்க்கல லியோட கோவத்துக்கு ஆளாறியோ இல்லையோ ஏன் கோவத்துக்கு ஆளாவ, ஏன்டா துரோகம் பண்ற, எதுனாலும் கேட்டு பண்றா பைத்தியக்கார நாய அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி திட்டிட்டு அப்படியே நம்ம ஓட்டர்ஸ் அங்கேருந்து கிளம்பிடுவான். அப்படி கிளம்பும் போது அதை கேட்டு கடுப்பாகி இதுக்கப்புறம் நான் பொறுத்துக்கிட்டு இருக்க மாட்டேன், நான் அதை கண்டிப்பாக ஒரு முடிவுக்கு கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செக்ரட்டரி செம்ம கடுப்பாகி பல்ல கடிச்சிட்டு இருப்பான். அப்படியே கட் பண்ணா யூஎஸ் டெரிட்டரி அந்த இடத்துல லிப்ராவோட அந்த பில்டிங் இருக்கும், அந்த லிப்ராவோட பில்டிங்கு பாலடைஞ்சு போய் பாஸ் இல்லாதனால அந்த இடத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த மான்மண்டை தப்பிச்சு ஸ்ட்ரைட்டாக இங்கே தான் வந்திருக்கு. இங்கே வந்துட்டு அது மூச்சு வாங்கிட்டு இருக்கும்போது அங்கே பார்த்தா அந்த செக்ரட்டரி வந்து நிற்கிறான். என்ன நல்லா வாங்கி கட்டியிருப்பா போல இருக்கு, தப்பிச்சு ஓடி வந்துட்டேன், நானும் வசமாக வாங்கியிருப்பேன், ஜஸ்ட் மிஸ்ஸு அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு டே நீங்கள் எதுக்காக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மான்மண்டை கேட்கும். நான் இங்கே தனியாக வரல, கூட ஒருத்தங்க கூட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது கள்ளி அந்த இடத்துக்கு வந்து நிற்பா. வந்து நின்றுட்டு என் அம்மாவை உனக்கு நல்லா தெரியும்ல, நம்ம இதுக்கப்புறம் வேற ஆள் கிடையாது, நம்ம இதுக்கப்புறம் ஒரே ஆள் தான் அப்படின்னு சொல்லிட்டு துரோகம் பண்ண ரெடியாக இருக்கா நம்ம கள்ளி. அப்படியே கட்டினா இந்த பக்கம் நம்ம ஹீரோட அந்த பில்டிங் இருக்குது பாருங்க, ஆஃபீஸர்ஸ் கார்டோட அந்த கில்டு பில்டிங், அந்த இடத்துக்கு மிகப்பெரிய மான்சர்ஸ் வந்து பில்டிங்லாம் அடித்து நொறுக்கிட்டு இருக்குது. அங்கே அந்த மான்மண்டையோட அப்பர் சண்டி மான்சர்ஸ் எல்லாம் அங்கே வந்து நிற்கிது. அங்கே நம்ம ஸ்ட்ரைட்டாக அந்த ஒரு பில்டிங் இருக்குது பார்த்தீங்களா நம்ம ஹீரோட பில்டிங், அதை பார்த்து வாயை பொழந்து அதோட மேஜிக் பீமை ஸ்ட்ரைட்டாக வந்து விடும் பாருங்க, 3 நாள் ஸ்ட்ரைட்டாக போய் அந்த பில்டிங்கில் அடித்து பில்டிங்லாம் ஓட்ட விழுந்துட்டு இருக்கும். அதை பார்த்துட்டு அங்கே இருக்கிற ஹண்டர்ஸ் எல்லாம் இங்கே என்ன நடக்குது, திடீர்னு அட்டாக் நடந்துட்டு இருக்கு அப்படி சொல்லும்போது அந்த பில்டிங்லாம் உடச்சி எல்லாருமே கீழே விழுந்துட்டு இருப்பாங்க. அப்போ அந்த பில்டிங்கை வெடிச்சு சதறிட்டு உள்ளே யாரோ வருவாங்க, யாருன்னு பார்த்தா அங்கே வந்து நிற்கிறது நம்ம கள்ளியும் அந்த மான்மண்ட மான்சர் தான். அதை பார்த்துட்டு அங்கே இருக்க ஹண்டர்ஸ்லாம் கள்ளி நீ எப்படி இங்கே, நீ எங்களுக்கு துரோகம் பண்ணுறியா, இப்படிலாம் நீ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கத்திட்டு இருக்கும்போது உடனே அந்த மான்மண்ட மான்ஸ்டரு ஏய் முதல்ல அவங்கள போட்டு தள்ளு அப்படின்னு சொன்னோன்னே உடனே அவளும் கள்ளியும் கொஞ்சம் கூட யோசிக்காம நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல நான் போட்டு தள்ளிடுறேன் அப்படின்னு அவளோட பவர் யூஸ் பண்ணி அவளோட வெப்பன் எடுத்து அங்கே இருக்க எல்லாருமே வெட்டி வீசிடுவா. அப்படி இந்த பக்கம் நம்ம ஓட்டர்ஸோட ஒய்ஃபும் ஓட்டர்ஸோட ஃப்ரெண்டு அவனு 2 பேரும் வந்து நிற்பாங்க. வந்து நின்றுட்டு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அங்கே எல்லாத்தையுமே கள்ளி கொண்டிருப்பா. அதை பார்த்துட்டு கள்ளி நீ இப்படி பண்ணியிருக்கவே கூடாது, நீ எங்களுக்கு துரோகம் பண்ணுற அப்படின்னு சொல்லும்போது அவங்க கள்ளி என்ன பண்ணுறது தெரியாமல் ஒரு மாதிரி முழிச்சுக்கிட்டே இருப்பா. அப்போ அங்கே இருக்க மான்மண்ட மான்ஸ்டரு எனக்கு உன் மேலே நம்பிக்கை இன்னும் வரலையே, அப்படி நம்பிக்கை வரணும்னா அவங்கள கொன்று அப்படின்னு சொல்லும்போது சரி நீ சொல்லிட்டல கொன்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டர்ஸோட ஃப்ரெண்ட் அட்டாக் பண்ண போகும்போது அவன் அந்த நெருப்பு பவர் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணலான்னு சொல்லிட்டு வில் அம்பு எடுப்பான். அதை எடுத்து அட்டாக் பண்ணுறதுக்குள்ளே அவள் ஸ்ட்ரைட்டாக ஸ்பீடாக போய் அவனோட கழுத்தை துண்டாக வெட்டிடுறா. அவ்வளோதான் அவன் கதையும் முடிஞ்சது. அந்த அம்பு அட்டாக் படக்கூடாதுன்னு நம்ம ஹீரோட ஆஃபீஸர்ஸ் கார்டு அந்த சீல்டு பவர் யூஸ் பண்ணி அதுலேருந்து தப்பிச்சிருவா. அப்படி அவனை கொண்டதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக பின்னாடி அவன் மண்டைக்கு பின்னாடி அம்பு வச்சுட்டு ரெடியாக நிற்பாங்க ஓட்டர்ஸோட ஒய்ஃபு. அவங்க அழுதுகிட்டு நீ இப்படி பண்ணிக்கக்கூடாது, நீ எதுக்காக எங்களுக்கு துரோகம் பண்ண, நான் உங்களை ஒரு குடும்பமாக நினச்சனே அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே சொல்லிட்டு இருக்கும்போது அதை கேட்டு கள்ளியும் எனக்கு வேற வழி தெரியல, எனக்கு இதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு கள்ளி ஓட்டர்ஸோட ஒய்ஃபுக்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த மான்மண்ட மாஸ்டர் அவங்களோட பின்னாடி வந்து அப்படி காலை தூக்கி நசுக்கியே கொண்டுரும். அப்படி நசுக்குனதில் அவங்களோட ரத்தம் ஸ்ட்ரைட்டாக கள்ளியோட மூஞ்சிலே தெரிக்கும். கள்ளி என்ன பண்ணுறது தெரியாமல் ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியோட பார்த்துக்கிட்டு இருப்பா. அப்போ கள்ளி அந்த மாசுக்கிட்ட நீ சொன்ன மாதிரி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் கொண்டுட்டேன், இப்போ உனக்கு ரொம்ப சந்தோஷமா, இதுக்கப்புறம் நீ என்னை நம்புறியா, வா
உள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போகும்போது அப்படியே கட் பண்ணா பிளாஷ்பேக். அந்த பிளாஷ்பேக்ல நம்ம செக்ரட்டரி கள்ளி அப்படி கூட்டு வந்திருப்பான். அந்த இடத்துல கள்ளி அந்த மான்மண்ட மான்ஸ்டர் கிட்ட நீனும் நானும் வேற இல்ல, நம்ம எல்லாம் ஒரே ஆளு தான், நான் உன்னை அந்த இடத்துக்கு கூட்டு போறேன், அங்க பார்த்தா மிஸ்ட்ரி சொசைட்டி சேர்ந்த அந்த பிளாக் பாக்ஸ் எல்லாமே இருக்குது, அதுல நிறைய வெப்பன் இருக்கு, அங்க போய் லியோவை கண்டிப்பா நம்ம தோக்கடிக்கலாம், நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படி சொன்னாலுமே அதை கேட்டு இந்த மான்மண்ட மான்ஸ்டர் நான் அதுக்கு ஒண்ணு நம்பணும், நீ எனக்கு துரோகம் பண்ணிட்டு நான் என்ன பண்றது, அது மட்டும் இல்லாம நீ எதுக்காக இதெல்லாம் பண்ற, ரீசன் என்ன அப்படி சொல்லிட்டு கேட்டோன்னே அதுக்கு கள்ளி சொல்லுவா, என்ன ரீசனா, என்னோட அம்மாவை அவன் கொன்னுட்டான், எங்க அம்மா எங்க இருக்காங்கன்னு தெரியல, ஒருவேளை அவங்களோட ஆத்மா இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு, அப்படி இருந்தாலுமே இப்போ லிப்ரா எந்த ஒரு வேலையும் இல்லாம சும்மா இருக்கு, இந்த லிப்ரா கில்ட நான் மொத்தமா சொந்தமாக்கி நான் மொத்தமா எல்லாத்தையுமே ஆளணும் அப்படி சொல்லிட்டு பயங்கர வில்லத்தனமா சொல்லிட்டு இருப்பா நம்ம கள்ளி. அவ வில்லத்தனத்துக்கு ஒரு அளவே இல்லை, அந்த அளவுக்கு வில்லத்தனமா சொல்லிட்டு தான் சேட்டா இங்க வந்திருக்கா. அப்படியே கட்டினா இந்த பக்கம் லிஃப்ட்ல அப்படியே அந்த மான்மண்டையை கூட்டு போவா. மான்மண்டையும் ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படி சொல்லிட்டு போயிட்டே இருப்பா. அப்போ அந்த நம்ம கள்ளியும் ஒன்றும் பிரச்சனை இல்லை வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு லிஃப்ட்ல இருந்து அப்படியே மேலே போய்கிட்டு இருப்பாங்க. அப்படி போகும்போது தான் தெரியுது அந்த ஸ்கார்பியன் கில்டை சேர்ந்த ஹேலி அவள் அப்படியே மைண்டில் இவகிட்ட பேசிட்டு இருப்பா. ஏ கள்ளி, பேருக்கு ஏற்ற மாதிரி நல்லாவே நடிக்கிறியே, நீ இந்த அளவுக்கு நல்லா நடிப்பேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படி சொல்லிட்டு ஒரு பெரிய குட்டத்துக்கு போறாங்க. ஆமாங்க, இப்போ இவ்வளோ நேரம் கள்ளி நடிச்சிட்டு இருந்திருக்கிறா, அதான பார்த்தேன், எனக்கே ஒரு மிஸ்ஸில் அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சு, என்னடா கள்ளி இப்படி மாற்றாளே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கள்ளி இவ்வளோ நேரம் நடிச்சிட்டு இருந்திருக்கா. அப்படியே நம்ம கள்ளி என்ன பண்ணுவா, அந்த மான்மண்ட மான்ஸ்டரை நம்ம ஹீரோ வெப்பன் சரி அந்த இடத்துக்கு கூட்டு போவா. கூட்டு போனோன்னே அதை பார்த்துட்டு அந்த மான்மண்ட மான்ஸ்டரு, நீ இவ்வளோ உண்மையா இருக்கியாச்சே, நான் கூட உன்னை ஏதோ தப்பாக நினச்சிட்டேன், பரவாயில்ல பரவாயில்ல, ஆனால் இந்த மாதிரி நீ உன் டீமுக்கே துரோகம் பண்ணுறியே, உன்னை எப்படி நம்ப முடியும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பட்டான்னு என்ன பண்ணுவான், அங்கே கள்ளியோட வயிற்றுலே குத்திடுவான். குத்துனதில் கள்ளியோட வயிற்றுல குத்தி அப்படியே பின்னாடி வந்துடும் கை. அப்படியே கள்ளியை பார்த்து, முதல்ல ஒன்றை கொள்கிறேன், அப்புறம் உன்னை கூட்டு வந்தானே இந்த செக்ரட்டரி அவனையும் கொள்கிறேன், உங்களை மாதிரி துரோகிகள் எனக்கும் கண்டிப்பாக துரோகம் பண்ணுவீங்க, உங்களெல்லாம் விட்டு வைக்கக்கூடாது அப்படின்னு கள்ளியை அப்படி குத்தி கொண்டுட்டு அப்படி உள்ளே போனால் அந்த இடத்துல ஃபயர் மேஜிக் பயங்கரமாக வரும். அதை பார்த்துட்டு என்ன நடக்குதுங்க ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி அந்த மான்மண்ட மாஸ்டர் பார்க்கும்போது அங்கே ஹேலி வருவா. அவளோட மேஜிக் பவர் யூஸ் பண்ணி அப்படியே அவளை பிடிச்சி வச்சிருவா. பிடிச்சி அப்படி தரையோட போட்டு ஒரு அடிச்ச அடியில் அப்படி கீழே விழுந்து உடஞ்சி பில்டிங்லாம் அப்படி விழுந்துக்கிட்டே இருப்பான். என்ன நடக்குது இங்கே, எப்படி இது நடக்குது, என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லும்போது பொந்துன்னு வந்து கீழே வந்து விழுவான். அங்கே நிறைய பேர் ஃபயர் வில்லாம்பை வச்சுட்டு ரெடியாக அட்டாக் பண்ணியிருப்பாங்க. இதுக்காக தானே நாங்கள் காத்துட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாத்தையுமே பார்த்துட்டு அந்த மான்மண்ட மான்ஸ்டரு, என்ன நடக்குது இங்கே, உங்கள் எல்லாத்தையும் தான் கள்ளி கொண்டுட்டாலே, இதுக்கு வாய்ப்பே இல்லையே அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ தான் அங்கே பயங்கரமான நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கும். அந்த நெருப்பு மூலமாக அம்பு எடுத்து ஸ்ட்ரைட்டாக அந்த மான்மண்ட மாஸ்டர் அடிப்பாங்க பாருங்க. அதெல்லாம் செம ஸ்பீடாக போய் அந்த மான்மண்ட மாஸ்டர் போய் அடித்து ஓட்டையெல்லாம் விழுந்து அப்படி புகையாக வந்துட்டு இருக்கும். இங்கே என்ன நடக்குது, இது எல்லாமே பொய்யா அப்படி சொல்லும்போது ஆமாங்க இது எல்லாமே பொய். அப்போ கள்ளி முன்னாடி வந்து நிற்பா, பின்னாடி நம்ம கள்ளி கொன்ன எல்லாருமே உயிரோட வந்து நிற்பாங்க. அப்போ கள்ளி அந்த மான்ஸ்டரை பார்த்துட்டு, டேய் யாரு, நான் துரோகியா, நான் துரோகி கிடையாதுடா, நான் எப்போவுமே விசுவாசமாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது அதை பார்த்துட்டு அங்கே இருக்கிற நம்ம ஓட்டர்ஸோட ஒய்ஃபும் ஓட்டர்ஸோட ஃப்ரெண்டும், ஏய் நீ சூப்பராக நடிச்சது தெரியுமா, இந்த அளவுக்கு யாருமே நடிச்சிருக்க மாட்டாங்க அப்படி சொல்லி கள்ளியை பாராட்டிட்டு இருப்பாங்க. அப்புறம் ஓட்டர்ஸோட ஒய்ஃபை கட்டி பிடிச்சிட்டு கள்ளி, என்னை மன்னிச்சிருங்க, அது அப்படியே க்ளோனாக இருந்தாலுமே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது, உங்களை நான் அப்படி எதுவுமே என்றைக்குமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எமோஷனல் ஆகிட்டு இருப்பா. அதை பார்த்துட்டு அந்த மான்ஸ்டரு, ஏய் நீ என்ன பண்ணிட்டு இருக்க, உன்னோட அம்மாவை கொண்டவனுங்க, இந்த லிப்ராவோட அந்த கில்லே இல்லாமல் பண்ணவனுங்க, நீ என்னன்னா அவனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அதை கேட்டு கடுப்பாக என்ன பண்ணுவா, வாயை மூடு அப்படி சொல்லிட்டு பறந்து போய் ஓங்கி ஒரு மிதி மீச்சிருவா. மீச்ச உடனே அதை சிரிச்சுக்கிட்டு, முட்டாள் நீ வசமா என்கிட்ட வந்து மாட்டிக்கிட்ட அப்படி சொல்லிட்டு ஓங்கி ஒரு கீறி விட்டுருவான். கீறினதுல அங்கே நம்ம கள்ளியோட வயிற்றுல கோடு விழுந்துரும். அப்படி கோடு விழுந்ததுல அந்த மாஸ்டர் அதோட பவர் யூஸ் பண்ணும். கர்ஸ் ஆஃப் மிஸ்ட்ரி சொசைட்டி அப்படி சொல்லிட்டு அந்த சாபத்தை உருவாக்கணுன்னே அங்கே வயிற்றுல கிழிச்சது அந்த சாபம் அவளை பயங்கரமாக போட்டு அட்டாக் பண்ணிட்டு இருக்கும். அவள் வழியில் அப்படி கத்திட்டு இருக்கும்போது பில்டிங் உடச்சிட்டு யாரோ வருவாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம யூகாவும் ஜெயும் தான். இங்கே யூகாவில் பார்த்துட்டு, என்னப்பா ரொம்ப ஸ்ட்ராங்கானவா சொல்லிட்டு இருந்த, வயிற்றுல அடி வாங்கி இப்படி முக்கிட்டு இருக்க, சரி விடு நான் சரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு யூகா அவளோட ஈட்டியை வச்சு அந்த கர்ஸ் அப்படியே மேனுவல் பண்ணி அப்படியே வெளியே எடுத்துடுறா. சரி பண்ண உடனே கள்ளி, ஓ உன்னால் இதெல்லாம் பண்ண முடியுமா, ரொம்ப நன்றி அப்படி சொல்லிட்டு நன்றி சொல்லிட்டு இருப்பா. அப்போ ஜே என்ன பண்ணுவான், ஏய் உன் கதை முடிய போதுடா, நீ சாக போற அப்படி சொல்லிட்டு கத்திட்டு இருப்பானா. அதை பார்த்துட்டு அந்த மான்ஸ்டர் கடுப்பாயி, நீங்கள் தான் சாக போறீங்க முட்டாள்களா, நீங்களாம் ஃபெயிலியர், நீங்கள் வாழ்றதுக்கு தகுதி இல்லாத முட்டாள் பசங்க மனுஷங்களா, உங்கள் முன்னாடி நான் எவ்வளோ பெரிய ஆள் காட்டுறேன் பாருங்க அப்படி சொல்லிட்டு அவனோட மேஜிக் பவர் யூஸ் பண்ணுவான் பாருங்க. அது பயங்கரமாக பிரகாசமாக வந்துட்டு இருக்கும். அந்த இடத்துல ஆராசமாக பட்டையை கிளப்பிட்டு இருக்கும். அதை பார்த்துட்டு கள்ளி, எல்லாரும் இங்கே தப்பிச்சு போங்க, அவன் பவர் யூஸ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா மேலேருந்து ஒரு வெளிச்சம் வரும். வெளிச்சம் வந்தோடனே லிஃப்ட் அப்படி கதை ஓப்பன் ஆனோடனே உள்ளேருந்து யாரு, நம்ம ஹீரோ தான், சும்மா ஹூடியை போட்டு ஸ்டைலாக வந்து நின்று என்னப்பா தம்பி பண்ணுறீங்க அப்படி சொல்லி சிரிச்சிட்டு பாருங்க. செம மாசா இருக்கும். இதோட இந்த எபிசோடு இங்கே முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம கமெண்ட்ல அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.